கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்திய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கு பார்க்கிறோம். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய். ஆமென். ஏனெனில் ஏரோது பிள்ளையை கொல்ல வகை தேடுகிறான் என்று கர்த்தருடைய தூதனானவன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி எச்சரித்ததினாலே அவன் மரியாளையும் குழந்தையாகிய இருந்த இயேசு கிறிஸ்துவையும் கூட்டிக் கொண்டு அவன் எகிப்துக்கு போய் விடுகிறான். இன்றைக்கு அருமையான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் தரிசனத்தை காண்பிக்கிறாரா? உங்கள் பிள்ளைகளை குறித்து ஏதாகிலும் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டா? ஏதாகிலும் ஒரு ஆவியின் ஏவுதல் உண்டா? வேத வசனத்தின்படி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்க வேண்டும்? அந்த பிள்ளைகள் ஆவியில பலன் கொண்டு சத்தியத்திலே வளர வேண்டும். அவர்கள் பரிசுத்தவான்களாய் வளர வேண்டும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வளர்க்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கு இந்த வசனத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து சத்தியத்துக்கு வளங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.